ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்க கேட்போம். 9-10 வசனங்கள். கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது. அதன் கைகளை உயர எடுத்தது. பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே, பர்வதங்கள், மலைகள், பர்வதம்னா மலைகள், மலைகள் கூட உம்மை கண்டு நடுங்குகிறார். இன்றைய செய்தி தலைப்பே அதுதான், நடுங்க வேண்டும். சில இடத்துல நடுங்கணும். நம்ம மலைகள், குன்றுகள், பர்வதங்கள் தேவனாகிய கர்த்தரை கண்டு பயந்து நடுங்குதான். மலை ஆண்டவரை கண்டு நடுங்குதுன்னா அப்படின்னு அந்த பூமியில அவருடைய சிருஷ்டிப்புகள் அனைத்துமே அவரை கண்டு நடுங்குகிறதுன்னு தான் தெளிவா பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 19வது வசனம் வாசிக்க கேட்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதாவது தேவனை கண்டு பிசாசுகளும் நடுங்குதான். தேவன் உண்டுன்னு விசுவாசிச்சு நடுங்குது பிசாசு. அப்ப தேவனை பார்த்து பிசாசுக்கு நடுக்கம்தான். அதனால தானே இயேசுவின் நாமத்தில் பிசாசை போனா போகுது நடுங்கி பயந்து. மனுஷன் பிசாசை கண்டு நடுங்குறான், பிசாசு ஆண்டவரை கண்டு நடுங்குதான், நடுங்கி பயப்படுது. பர்வதங்கள் நடுங்கி பயப்படுது, பிசாசு பயப்படுது. சரி, இருக்கட்டும். 1 நாளாகவும் 16வது அதிகாரம் 26-30 வசனங்கள். 1 நாளாகவும் 16, 26-30 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. கர்த்தரோ வானத்தை உண்டாக்கினவர், மகிமையும் கனம் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, பாருங்க, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இங்க எல்லாரும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். நல்லா பாருங்க, இந்த வாசித்த அந்த 26-30 வசனத்தில் ஆண்டவருடைய குணாதிசயங்களை, அவருடைய மகிமை பற்றி பைபிள் தெரிவிச்சிருக்கு. அதில் எழுதப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் நடுங்குங்க. அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லாருமே நடுங்கி பயப்பட்டிருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, ஏன் நடுங்கணும், ஏன் பயப்படணும்? பெற்றோர்களை குறித்து ஒரு நடுக்கும் பயம் இருந்தால் தான் நம்ம இந்த பூமியில் தீமை செய்யாமல் இருப்போம். உண்மைதானே? நம்ம தீமை செய்யாமல் வாழும்போது பெற்றோர்களுக்கு பயப்படண்டாம், அவங்க கூடயே இருக்கலாம். தப்பு செய்யும்போது பயப்பட்டு தான் இருக்கணும். ஒரு ஸ்கூலில், காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல்லேயே காலேஜ்லேயோ எக்ஸாம் ஃபீஸு அல்லது ஹாஸ்டல் ஃபீஸு அல்லது டேம் ஃபீஸு கட்ட கொடுக்கும்போது அதை கட்டாமல் ஏமாற்றிட்டு கட்டிட்டப்பான்னு சொல்லி அதை பணத்தை வேற வழியில செலவழிச்சிட்டு அப்படியே நாட்களை கடத்திக்கிட்டு அல்லது எப்படியாவது வீட்டில் கேள்விப்பட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இவங்க உடனே ரொம்ப சந்தோஷமாக அப்பா அம்மாட்ட நெருங்கி போவாங்களா, இல்லை அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒரு நடுக்கம், பயம்னா என்னது? முதல்ல தீமையை வெறுப்பாங்க. அப்போ இந்த பூமியில் நம்ம தெய்வம் யாருன்னு பார்த்து அறிஞ்சு
ஒரு 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 பயம், ஒரு நடுக்க நமக்குள்ளே இருக்கணும். இவ்வளோ பெரிய தேவன், நம்ம அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையை விட்டு பிசகும்போது, தீமை செய்யும்போது அவருக்கு பிடிக்காது. அவர் அதை பார்க்குறாரு, அவர் கோவப்படுவார். அதனால் நம்ம நல்லா உண்மையாக இருக்கணுங்கிறத நினைக்கிறது தான் பயம். அதில் பயந்து நடுங்கி சாகிறது இல்லை. சில நினைக்கிறாங்க, சில அவர்கள் பிரசவம் பண்ணுவோம், எதுக்கு ஆண்டவரை பற்றி பயப்படணுமா, எதுக்கு நடுங்கணுமா, அவர் அப்பா தானே. அப்பா தான். அப்பா அம்மாவை பற்றி ஒரு பயத்தோடு கூட ஒரு நடுக்கம் இருக்கணும், ஒரு பயபக்தி, பயத்தோடு கூடிய ஒரு அன்பு இருக்கணும். அப்போ நம்ம ஆசிரமம் இருக்கும். பயம் இல்லைன்னா, இப்போ தேசத்தில் ஏன் போலீஸ் இருக்குது? அதாவது திருடனுக்கு போலீஸை கண்டு பயம், மக்களுக்கு பயம் இருக்காது. நேர்மையாக போகிறவங்களுக்கு அவங்கள பார்த்து பயம் இல்லைன்னா அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுல்ல. அதே போல் தான் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்னா, அவருக்கு முன்னால் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மை உள்ளவங்களாக வாழணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். முதல்ல அப்போ கர்த்தருக்கு பயந்து நடுங்குவார். பைபிளை வாசிக்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களை வாசிக்க கேட்போம். 30-33 வசனங்களை வாசிக்க கேட்போம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். பார்த்தீங்களா, பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்தாள். இயேசு கேட்கிறாரு, என்ன தொட்டது யார்? சீசர்கள் கேட்குறாங்க ஏசப்பா பார்த்து, எவ்வளோ பேர் உம்மன் இருக்கிறாங்க, யாருன்னு தெரியும், எவ்வளோ பெரிய கூட்டம், அதில் உம்மன் தொட்டது யாருன்னு என்கிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? எவ்வளோ நெருக்கம். அந்த ஸ்திரீ பார்க்குறா, ஏசப்பா பேசுகிறதையும் சீசர்கள் பேசுகிறதும் பார்த்தோன்னா பயந்து நடுங்கி ஒரு பாதத்தில் விழுந்து, நான் தான் தொட்டேன், எனக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு தான் 12 வருஷம் பெரும்பாடு, நான் அதனால உம்மை தொட்டேன், நான் சுகமாயிட்டேன்னு நடுக்கத்தோடு சொல்கிறா பயந்து. இல்லை, நான் தான் தொட்டேன், என்ன வேணும் உமக்கு அப்படியே கேட்டா. இப்போ தொட்டது என்னாச்சு? எல்லாரும் தான் தொடுறாங்க, நானும் தொட்டேன் அப்படியே பேசினேன். இல்லவே இல்லை. ஒரு பயந்து நடுங்கி, ஏசப்பா நான் தான் உம்மை தொட்டேன், ஏசப்பா என்ன ஏதாவது குற்றம் இருந்தால் மன்னிங்க அப்படின்னு சொல்கிறான். அவளுக்குள்ள ஒரு பயமும் நடுக்கத்தையும் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 30, 31, 32 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 7, 30, 32 வாசிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பார்த்தீங்களா, நான் தான்ப்பா ஆபிரகாமின் தேவன், நான் தான் ஈசாக்கின் தேவன், நான் தான் யாக்கோபின் தேவன், நான் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன்னு கர்த்தர் அப்படி சத்தம் போட்டு பேசும்போது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க, அந்த அக்கினி ஜுவாலைக்கு நேராய் உற்று பார்க்க துணியாமல் இருந்தான், பயப்பட்டான். பார்த்தீங்களா? எபிரேயர் 12வது அதிகாரம் 20, 21 வசனம். எபிரேயர் 12, 20, 21 வாசிக்க கேட்போம்.
ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறையுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயை நான் மிகவும் பயந்து நடுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. முச்செடியில தரிசனமாகி பேசும்போதும் பயப்படுறார். இப்ப சீனாய் மலையிலே கத்தர் எழுந்தருள அந்த காட்சியை பார்த்து நடுங்கிறார் மோசே பயந்து. அந்த மேகத்தின் நடுவில் கத்தர் வந்து இறங்கி நின்றதை பார்த்து நடுங்கிறார். ஆண்டவரை நம்ம பார்த்து கொஞ்சம் பயந்து வாழணும். அடுத்ததான் ஏசாயா 66:2 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுடைய வசனம், இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களுக்கு யார் நடுங்குறாங்களோ அவங்கள நோக்கி பார்ப்பாராம். 2வது வசனத்துக்கு நடுங்கணும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்போது தியானிக்கும்போது சில வசனங்களை விளக்கி ஊழியர்கள் பிரசங்கிக்கும் போது அது இருதயத்தை உருவ குத்தும் போது நடுங்கணும். இது ஒரு நடுக்கமே இல்லை. எந்த வசனத்தை கேட்டாலும் எந்த விளக்கத்தை கேட்டாலும் ஒன்றுமே யாராது. சிலருக்கு பார்த்துருக்கீங்களா, ஒன்றுமே உள்ள யாராது, ஒரு பிரச்சனை இருக்காது. வருஷத்தில் எல்லா சண்டையும் செய்து கேட்பாங்க, எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயரும் அட்டன் பண்ணுவாங்க, எல்லா கன்வென்ஷன் கூட்டங்களும் ஊரில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போவாங்க. எல்லாம் இது போதாதுன்னு ஆன்லைனில் டிவியில் வர மற்ற தெய்வ மனிதர்கள் பேசுகிற அந்த செய்தியிலும் கேட்பாங்க. என்ன கேட்டாலும் ஒரு விசுவாசமோ ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ ஒரு பக்தியோ அதன்படி வாழணும். இந்த வசனம் இப்படி சொல்லுதா, இப்படி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்ப மாட்டார், நரகத்துக்கு போயிடுவோம், ஒரு பயமே இருக்காது. ஆண்டவர் வசனத்து நடுங்கணுன்னு விரும்புகிறாரு. சில வசனம் நமக்கு நேரம் வரும்போது ஒரு பயம் நடுக்கம் உண்டாகணும். அது ஏசாயா 66:5 வாசிப்போம். ஏசாயா 66:5 வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய வசனத்துக்கு யார் நடுங்குறாங்களோ, அவங்கள யார் பகைக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன செய்வாராம்? அவங்கள தேவன் என்ன செய்வாராம்? வெட்கப்படுத்துவாராம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்க சந்தோஷம் உண்டாகும் அவங்களுக்கு. இதான் அதுக்கு அர்த்தம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்களுக்கு சந்தோஷமோ, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற மக்களுக்கு ரொம்ப எழும்புகிறவர்களுக்கு வெட்கமும். பார்த்தீங்களா? நம்ம வசனத்துக்கு நடுங்கி பயந்து வாழ்ந்தேன்னா நம்ம மேலே ஆண்டவர் சந்தோஷமாக இருந்து அற்புதம் செய்வார். நாமும் சந்தோஷப்படுவோம். அந்த அளவுக்கு மேன்மை உண்டாகும். நமக்கு விரோதமாக எழும்புறவங்க வெட்கப்படுவாங்களாம். அழகான வார்த்தைகள். அப்போ 2வது கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நடுங்கணும். பைபிளை கொஞ்சம் பயபக்தியோடு தியானிக்கும் போது கொஞ்சம் கவனமாக படிங்க. அதில் வருகிற சில வார்த்தைகள் நமக்கு நேராக பேசும். அப்போ ஒரு நடுக்கம் உண்டாகி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். அப்போ தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார், நம்மை சந்தோஷப்பட வைப்பார், நமக்கு விரோதமாக எழும்புறவங்கள வெட்கப்பட வைப்பார். மறந்துடக்கூடாது. 3வது எபேசியர் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள். எபேசியர் 6:5-6 வசனங்கள் வாசிக்க கேட்போம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு
ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அதுல 5ஆம் வசனத்தை ஒண்ணு கூட வாசி. வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து பார்த்தீங்களா, எஜமான்களுக்கு முன்பாக பயந்து நடுங்கி கீழ்ப்படியணுமா? இது கண்டிப்பா இருக்கணும். நமக்கு நல்ல ஒரு முதலாளியை கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா, ஒரு மேனேஜரை கொடுத்திருந்தாருன்னா, ஒரு மேல் அதிகாரியை கொடுத்திருந்தாருன்னா, அவங்களுக்கு பயந்து நடுங்கி நம்ம பணிகளை செய்யணும். அது கண்டிப்பாக இருக்கணும். துணிகரமாக அவங்க என்ன பண்ணிடுவான்னா, அவன் யார், அவன் பெரிய ஆஃபீஸர்னா அவனுக்கு இருக்கட்டும், அவன் முதலாளின்னா அவன் வச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. அதாவது பைபிளே சொல்லியிருக்கிறார், யாரை கனம் பண்ணணுமோ அவங்கள கனம் பண்ணணும். அது ஆண்டு சொல்லியிருக்கிறாருங்க. பைபிளை நல்லா படிக்கணும். சில அப்படி அவங்க கேரக்டர் அப்படிப்பட்ட ஆட்களோடு பழகி பேசி யாரையும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு பொறுப்பில் கர்த்தர் வைக்கிறாரு. ஒருத்தனை உயர்ந்த இடத்துல வைக்கிறார், ஒருத்தனை கீழே இடத்துல வைக்கிறார், ஒருத்தனை நடுத்தரம் வைக்கிறாரு. அதை புரிஞ்சு நம்மை காட்டிலும் அதிகாரமும் நம்மை காட்டிலும் பொறுப்புகளும் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பயந்து நடுக்கத்தோடு நம்ம இருக்கணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய வேலைக்காரங்க எஜமான்களுக்கு பயப்படுறதில்லை. ஒரு பயபக்தியில் அவங்களுக்கு கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து தான் நிற்கிறாங்க. கொடுக்கப்பட்ட எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி இருந்தவங்க எல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்காங்க இந்த பூமியில். ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது கூட மோசை கூட பயந்து நடுங்கி இருந்த யோசுவா மோசைக்கு பிறகு ஒரு தலைவன். எலியா கூட ரொம்ப பயபக்தியோடு கூட இருந்து கைகளுக்கு கூட தண்ணி எடுத்து கொடுத்து கூட இருந்து பயந்து நடுங்கி இருந்த எலிசா அதுக்கு பிறகு ஒரு பெரிய தெய்வ மனிதன். எலியாவை காட்டு வலிமை பயன்படுத்தப்பட்டார் எலியாவுடைய காலத்துக்கு பிறகு. இதெல்லாம் பைபிள் நீங்கள் நல்லா தியானிக்கணும். ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துகிறாருன்னு. இன்னைக்கு குருவில்லாத குருட்டு வித்தை நிறைய பேர் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவங்களும் வந்த பிறகு அவங்களுக்கு கீழே யாரும் சிஷியனாக இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு குருவுக்கு அடங்கி இருக்காதவனுக்கு அப்புறம் யாரும் அடங்க மாட்டாங்க. ஒரு குருவுக்கு கீழே அடங்கி இருந்தால் அவங்களுக்கு இவங்க குருவாக நடத்துறதுக்கு கொடுப்பாரு ஏதாவது ஒரு ஊழியத்தை. ஒரு சபையை தனியாக கொடுத்தா கூட கொஞ்சம் பேர் அடங்கி இருந்து அவங்க கீழே கொஞ்சம் பேர் ஊழியம் செய்து அது எழுப்புதலை கொண்டு வரும். இது எங்கே இருந்தாலும் நான் யாருக்கு அடங்கியிருக்க மாட்டேன், தனிக்காட்டு ராஜா, தன்னிச்சையாக செயல்படுவேன்னா போய் தொடங்குவாங்க. அவங்க சக்ஸஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் இனி தான் இப்போ பேசின வார்த்தைகளை இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் கவனித்து பாருங்கள். தனிக்காட்டு ராஜாவாக யாருக்கு அடங்கி இருக்காமல் சுற்றி இஷ்டத்துக்கு போனவங்க ஆரம்பித்த ஊழியங்களில் அவங்களுக்கு கீழே மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களா, அடங்கி இருக்கிறாங்க, பிச்சுட்டு ஓடுறாங்களா, எப்படி போகிறாங்க, ஏதாவது கட்டமைப்பு இருக்குதான்னு பாருங்கள். இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அங்கே இருக்காது. ஏன்னா இவங்களுடைய கேரக்டரை வச்சு கர்த்தர் அப்படி தான் அங்கே செய்வார். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட அவங்க சுவிசேஷகராய் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும்போது அநேகரை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும்போது சொல்வாராம், பெரிய சபைகளை எல்லாம் நீங்கள் தேடி போகக்கூடாது. அவங்கெல்லாம் உங்களை கவனிக்க மாட்டாங்க, உங்களை நடத்த மாட்டாங்க, உங்களை சரியாக கவனிக்க மாட்டாங்க. சின்ன சபைக்கு போங்க, கொஞ்சம் ஆத்துமார், அவங்க தான் உங்களை ரொம்ப கேர் பண்ணணும்னு சொல்லி அப்படி நடத்துவாராம். அன்னைக்கு நடத்தினார், தப்புன்னு நான் சொல்லலை, அன்னைக்கு நடத்தியிருக்காரு. அது நல்லதோ கெட்டதோ. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? சுவிசேஷகராக இருந்தவர் திடீர்னு பாஸ்ட் ஆகிட்டார். கர்த்தர் அழைச்சி பாஸ்ட் ஆனாரோ இல்லை அவராக பாஸ்ட் ஆனாரோ அது வேறு. கர்த்தர் அழைச்சிருக்கலாம், சிலப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம், அல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா அழைத்த அழைப்பும் தரிசனமும் மாறாதவைகள்னு அழைத்த அழைப்பும் வரங்களும் மாறாதுன்னு பைபிள் இருக்குது. சிலருக்கு மாறுது அடிக்கடி. அது எதனாலன்னு தெரியலை. சிலர் சொல்லுவாங்க சரி ஓடிக்கிட்டே இருந்தோம் சுவிசேஷகராக, கடைசி காலம் நீ எங்கேயும் ஓட முடியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சர்ச் வச்சாச்சுன்னா இல்லைன்னா ஒரு ஜப வீடு கட்டியாச்சுன்னா கடைசி காலம் அப்படி நம்ம காரியங்கள் நடக்கணும் அப்படி சிலர் சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி புரியலை. செய்தவங்களும் இருக்கிறாங்கன்னா அதை சச்சானவங்கள நம்ம தான் போய் பார்க்கணும். இதே மாதிரி பண்ணிக்கிட்டு ஊழியம் ஆரம்பித்து இப்போ அவங்க என்னென்னா பல வருஷம் ஆயிருக்கு. ஒரே ஜபம். எங்கள் சபையில் பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வேணும்னு. ஆத்துமாக்கள் ஒரு நாளும் 100 தாண்ட மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நாள் கேட்டாராம், நீ தான் அப்படி இருந்தியே, நீ சுவிசேஷராக இருக்கும்போது பெரிய சபைகளுக்கு ஆட்களை போட மாட்டேல்ல,
எல்லாரும் சின்ன சபை போங்க, பெரிய சபையில் நடத்த மாட்டேன்னு சொல்லி நீ ஊழியம் பண்ண. இப்போ நீ பாஸ்ட் ஆகிட்ட, அப்போ இனி உனக்கு பெரிய சபை வேணுமா? நீ நடத்த மாட்டேல்ல, நீ எப்படி நடத்துவ? நீ சொன்னதானே இப்போ உனக்கு பலிக்க வேண்டாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாராம். பார்த்தீங்களா, தன்வினை தன்னை சுடும். நிறைய பேர் அப்படியே தெரியாமல் நிறைய விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் எஜமானுக்கு அடங்கி இருங்க, அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருங்க. ஆகார் வீட்டை விட்டு முதல்ல ஓடின உடனே ஆண்டவர் விடலை, போய் அடங்கிருன்னு சொன்னார். எங்கே ஓட போகிற? ஒரு காலம் வரும், அப்போ நான் உன்னை வெளியே விடுவேன்னு சொன்னார். சரியா? அதனால் அடங்கி இருக்கிற காலம் வரை அடக்கி இருக்கணும். அது முக்கியமான பகுதி. அதனால் ஒரு கான்ட்ராக்டில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு கூலி வேலை செய்தாலும் சரி, ஒரு முதலாளி தோட்டத்தில் வேலை சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வேலை செய்யலாம் சரி, ஒரு வீடு கட்டுற இடத்துல ஒரு கண்ட்ராக்டுகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த காலத்தில் உண்மையும் உத்தமமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்த பகுதியே ரொம்ப ஆசீர்வாதமாக மாறுங்க. கண்டிப்பாக மாறும். நான்லாம் கம்பெனியில் வேலை பார்க்குற காலத்தில் அந்த என்னுடைய எஜமான்களுக்கு நான் ஆதரவாக தான் இருப்பேனே தவிர வேலைக்காரங்களை பழி வாங்க மாட்டேன். அவங்களுக்கு உண்மை உழைப்பின் பலன் போய் சேருக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு எல்லாம் பண்ணுவேன். அதையும் வஞ்சிக்க மாட்டேன். அதே நேரம் என்னுடைய முதலாளிக்காக நான் நிற்பேன். அதை யாராவது காம்ப்ரமைஸ் பண்ண வந்து அதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் என்ன நம்பி வச்சுருக்காரு பொறுப்புகளை. நிறைய பணம் கையாளுற விஷயங்கள், வேலை வாங்குறது, பொருள் வாங்குறது, பர்ச்சேஸ், நிறைய இடத்துல உள்ள நிறைய காரியம் வரும். உங்களுக்கு புரிஞ்சு. அதனால் அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை நான் ஊழியத்தில் வந்த பிறகு பார்க்குறேன். எனக்கு அந்த ஒரு எஜமான் ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி இந்த கர்த்தர் அதிசயங்களை சில ஊழியத்துக்கு ஒரு தலைமையை பொறுப்பை கர்த்தர் கொடுத்து நடத்த வச்சுட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதில் அந்த நாட்கள் இருந்த சில உண்மை உத்தமத்தின் விளைவை கூட இப்போ கர்த்தர் பார்த்துருப்பா நான் நினைக்கிறேன். புரியுது உங்களுக்கு? நல்லா மறந்துடாதீங்க. இன்றைக்கி சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். எஜமான்களுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் ஒரு எஜமானாக இருந்தால் உங்கள் கீழே இருக்கிற வேலைக்காரன் உண்மை இல்லைன்னா நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஆனால் உங்களுக்கு விரோதமாக இது பண்ணி, உங்களை நக்கல் பண்ணி, உங்களை மதிக்காமல், வேலை ஒழுங்கு செய்யாமல் இருக்கிறவன், அது கர்த்தர் பார்ப்பார். அவன் முதலாளி ஆகட்டும், கர்த்தர் எஜமான் ஆக்கும்போது பார்ப்போம். சரியா? அன்னைக்கு பார்த்துக்கிடுவோம். அதனால் நீங்கள் பயப்படணும்னா உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருங்க. உங்களை கர்த்தர் நடத்துவார். கடைசி ஒரு வசனம் கூட சொல்லி ஜெபிக்க போகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசி தம்பி. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பேசணும். இது என்ன அர்த்தம் தெரியுமா? பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு, எங்கேயோ இருந்துட்டு அங்கே கடிதம் எழுதுறாரு. நான் இப்போ தூரத்தில் இருக்கிறேன், நான் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோடு இருந்தீங்க உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு. இப்போ நான் தூரத்தில் இருக்கிறேன்னு அந்த பயத்தையும் நடுக்கத்தையும் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? தேவ ஊழியர்களுக்கு தன்மை நடத்துகிற தலைமை ஊழியர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அடங்கி பயந்து நடுங்கி அங்கேயும் இருக்கணும். புரியுது உங்களுக்கு? அழகாக அதுக்கு வாசனமாக கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. பவுல் சொல்லார், நான் தூரத்தில் இருக்கிறேன்னு, நான் உங்கள் பக்கத்தில் இல்லைன்னு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துடாதீங்க. அன்னைக்கு இருந்த பயமும் நடக்குமோ என்ன இருக்குன்னு பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப எனக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தரிசனத்தை புரிஞ்சு கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிஞ்சு செய்தீங்க. இப்பவும் அப்படியே நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஊழியக்காரர்களை கண்டு ஒரு பயம் நடுக்கலாம் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. நிறையவே இருக்குது. எல்லாம் உலகத்தில் நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். அப்போ 4 காரியங்கள். அதாவது கர்த்தருக்கு பயந்து நடுங்கணும், வசனத்துக்கு பயந்து நடுங்கணும், எஜமான்களுக்கு பயந்து நடுங்கி வாழணும், தேவ ஊழியர்களுக்கு பயந்து நடுங்கி வாழணும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா? கண்களை மூடும். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது எங்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை அல்ல, எங்களை கீழ்நோக்கி கொண்டு போகிற வார்த்தை அல்ல, எங்கள் எதிர்காலம் கட்டமைக்கப்படுவதற்கு, மேன்மை அடைவதற்கு ஏற்ற வார்த்தைகள். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் யாருக்கு பயந்து நடுங்கி வாழணுமோ அந்த கிருபை எங்களுக்கு தாருங்க. முதலாவது உமக்கு பயந்து நடுங்கி வாழவும், உம்முடைய வசனங்களை எங்களுக்கு நீர் கொடுக்கும்போது அதுக்கு பயந்து நடுங்கி அதன்படி வாழவும், எங்களுக்கு நாங்கள் ஒரு எஜமானுக்கு கீழே இருக்கிற காலங்களில் அவங்களுக்கு பயந்து நடுங்கி வாழவும், ஒரு ஊழியத்தில் நாங்கள் இருந்தேன்னா, ஒரு சபையில் இருந்தேன்னா, எங்கள் தலைமை ஊழியருக்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனுக்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டீம் லீடருக்கு, ஆண்டவரே, நாங்கள் ஒரு பயந்து ஒரு நடுக்கத்தோடு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க கீழே இருந்து எங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற
எங்களுக்கு கிருபை தாருன்னு சொல்லி எல்லாரும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் எல்லாரும் பயந்து நடுங்கி இந்த பூமியிலே பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.